அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய கரங்களை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து கேளுங்க, பிரதர் சிஸ்டர் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். ஆண்டவருக்குள்ளே நம்ம எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமா இருக்கணும் இல்லையோ, ஆண்டவருக்குள்ளே எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கணும். ஆமென். அதெல்லாம் விசுவாசிக்கிறீங்களா? 430 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எகிப்தை விட்டு போகும்பொழுது அவங்களுடைய உள்ளத்துல நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதிலாக தேவன் அவங்களுக்கு அநேக அற்புதங்களை கொடுத்து அவங்களை ஆசீர்வதிச்சார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். ஆனால் நம்முடைய கேள்விகள் எல்லாவற்றுக்கும் பதில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இந்த காலை வேளையில் அந்த இஸ்ரவேலின் தேவனை உற்சாகமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம், ஆண்டவரை உயர்த்துவோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. உங்கள் தேவனும் கர்த்தருமாய் இருக்கிற நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று சொன்னவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்யும் எங்கள் தேவன் நீர் பரிசுத்தரே. ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். ஓ வாக்குகள் பல தந்து அழைத்து வந்தீர், ஒரு தந்தை போல எம்மை தூக்கி சுமந்தீர். இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால் என்றும் ஜெயமெடுப்போம். இனி நீர் மாத்திரமே. சொல்லுவோமா உள்ளத்தின் ஆழ்த்திருந்து, ஆண்டவரே எங்க வாழ்க்கை நீங்க மாத்திரம் தான் ராஜா கர்த்தரா இருக்கிறீங்க. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம் நாமத்தினால் எதிர்காலம் இல்லாமல், எதிர்காலம் இல்லாமல் ஏங்கி நின்றோம். காலத்தை படைத்தவர் தேடி வந்தீர். ஆண்டவரே எங்க வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம நாங்க ஏங்கி நிற்கலாம், ஆனால் காலத்தை படைத்தவர் எங்களோடு இருக்கிறீர். சிறையிருப்பை மாற்றி தந்தீர், சிறுமையின் ஜனம் எம்மை உயர்த்தி வைத்தீர். ஆண்டவரே எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நீங்க, உம்மை உயர்த்துகிறோம். கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால். கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால். செங்கடலை, செங்கடலை கண்டு சோர்ந்து போனோம், யோர்தானின் நிலை கண்டு அஞ்சே நின்றோம். ஆண்டவரே எங்க வாழ்க்கைகள் தடைகள் செங்கடலை போல வரலாம் ஆண்டவரே, ஆனால் எங்களுக்கு முன்பாக செல்கிறவர் நீர். பயப்படாதே முன் செல்கிறேன் என்று உரைத்து எம்மை நடத்தி வந்தீர். ஆண்டவரே எங்களுக்கு முன்பாக எரிகோ கோட்டையா இருந்தாலும் ஆண்டவரே நீர் அதை தகர்த்தெறிவீர் ராஜா. இனி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால். கரங்களை உயர்த்தி நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே, நீர் மாத்திரமே எங்கள் சொந்தமானீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், உம் நாமத்தினால். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரே அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து ஆண்டவரே கானானுக்கு அழைத்து சென்றவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. எங்களையும் ஆண்டவரே மீட்டு கொண்ட தெய்வம் நீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கே எல்லா துதிகளை மகிமையில செலுத்துகிறோம்னு சொல்லி உற்சாகமா கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ராஜா, உம்மையே உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கொஞ்ச நேரம் பார்ப்போமா? ஆண்டவரே இந்த காலை வேளையில எங்க இருதயத்தில் அநேக குழப்பங்கள் இருக்கலாம் ராஜா. ஆண்டவரே அநேகர் எங்களை விட்டு விலகி போனாங்கன்னு சொல்லி எங்களுடைய இருதயத்தில் அப்பா வருத்தங்கள் இருக்கலாம் தகப்பனே. ஆண்டவரே ஆனால் உங்க சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிற ஆறுதல் தேவன் நீங்க தகப்பனே.
அப்பா இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிறத காட்டிலும் ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் இருப்பதை நாங்கள் ஆண்டவரே அதிக மேன்மையாக எண்ணுகிறோம் ராஜா. அது இன்னும் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உன்னதமாக இருக்கிறது தகப்பனே. இந்த காலை வேளையில் எங்களை அப்பா உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறவர் நீர் ராஜா. ஆண்டவரே எங்கள் கண்ணீரை துடைத்த தேவனே, எங்களை முழுவதுமாக உம்முடைய சமூகத்தை தாழ்த்துகிறோம்னு சொல்லி இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நம்மளை முழுவதுமாக அர்ப்பணம் செய்வோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது என்று சொல்லி பாடி ஆண்டவரை உயர்த்துவோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் அது எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் அது எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆண்டவரே உங்க சமூகத்துல சஞ்சரிக்கிற யாவரும் அப்பா அவர்கள் பாக்கியவான்களா இருக்கிறாங்கன்னு சொல்லுகிறீங்களே அப்பா, உம்மை உயர்த்துகிறோம். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். கரங்களை உயர்த்தி ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் அது எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் உம்மிலே பலன் கொள்ளும், உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஆண்டவரே வேதம் எங்களுக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்காக காத்திருப்பவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளை போல பறப்பார்கள் என்று சொல்லி. ஆண்டவரே எங்களை உம்முடைய பலத்தினால நிரப்புங்க ராஜா. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்வார்கள். ஆண்டவரே அப்பா உங்க சமூகத்துக்கு நாங்க வரும் பொழுது கண்ணீரோடு வரலாம் ராஜா, ஆனா அந்த கண்ணீரை தேவன் நீங்க நீரூற்றாய் மாற்றுகிறவர் ராஜா. வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை. நல்ல இரண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் அது எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் அது எவ்வளவு. ஆமென். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் அது எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நமக்கு ஆறுதல் கொடுக்கிற நம்ம ஆண்டவரை உயர்த்துவோமா? நன்றி 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 ராஜா.
ஆண்டவரை பார்த்து சில வார்த்தைகளை சொல்லலாமா? ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எல்லாம் இருந்த பொழுது எங்கள் உறவினர்கள் எங்கள் கூட இருந்தாங்க ராஜா, எங்கள் நண்பர்கள் இருந்தாங்க, நாங்கள் நேசித்தவர்கள் இருந்தாங்க தகப்பனே. ஆனால் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்க எல்லாம் எங்களை மறந்துட்டு போயிட்டாங்க ராஜா. நாங்கள் கீழே விழும்பொழுது எங்களை தூக்கி எடுக்க ஒருவருமே இல்லாமல் நாங்கள் கதறி கொண்டிருந்த வேளையில் எங்களை மறக்காமல் வந்து எங்களை நினைத்து எங்களை தூக்கி எடுத்தவர் நீர் தகப்பனே. ஆண்டவரே, நீங்கள் செய்த நன்மைகளை நாங்கள் நினைக்கும் பொழுது எங்கள் கண்கள் கண்ணீரால் நிரம்புகிறதுன்னு சொல்லுகிறவங்களாம் இந்த காலை வேளையில் கரங்களை உயர்த்திய இந்த பாடலை பாடி ஆண்டவருக்கு நம்மளுடைய ஆராதனையை செலுத்துவோமா? மறவாமல் நினைத்தீரையா என்று சொல்லி இந்த காலை வேளையில் ஆண்டவருக்கு நம்முடைய ஆராதனையில் செலுத்துவோம். Praise you, Lord. அப்பா, எங்க எல்லா ஆராதனைகளும் உமக்கு தான் ராஜா. எங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி பலிகளை இந்த காலை வேளையில அப்பா உங்களுக்கு நாங்கள் செலுத்துகிறோம்னு சொல்லுகிறோங்க. நல்ல 2 கரங்களை வானத்தை நேராக உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடுவோம். மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். அப்பா, உங்களுக்கு செய்த நன்மை நீங்க நினைக்கும் பொழுது உங்க உள்ளம் நன்றியால பொங்கி அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. இதை உணர்ந்திருக்கீங்களா உங்க வாழ்க்கையில? அப்பா, இரவும் பகலும் நீங்க தான் ராஜா எங்களை நடத்துறீங்க. ஆமென். உள்ளத்தின் ஆழ்த்திருந்த கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. 2 கரங்களை உயர்த்தி எபினேசர், எபினேசர் நீதானையா, இதுவரை உதவினீரே. ஆண்டவரே, அப்பா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வந்த தெய்வமே, இம்மட்டும் எங்களை நடத்தினவர் நீர்தான். எங்கள் எபினேசரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆமென். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? என்னை காண்பவரே, இம்மட்டும் எங்களை ராஜா பலப்படுத்தி நடத்தினவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறேன். 2 கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உங்களுக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி ஆண்டவரே, இதை உங்களால மாத்திரம்தான் ராஜா செய்ய முடியும்னு சொல்லுகிறவர் ஆண்டவரை உயர்த்துவோமா? பலவீன நேரங்களில் பலவீன நேரங்களில் பலன் தந்தீரையா. ஆண்டவரே, நாங்கள் வியாதியா இருக்கும் பொழுது, பலவீனமா இருக்கும் பொழுது உங்க தழும்புகளால் அந்த பலவீனத்தை நீக்கினவர் நீர் ராஜா. ஆமென். சுகமானேன் சுகமானேன் தழும்புகளா சுகமானேன், என் குடும்ப மருத்துவர் நீரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மருத்துவருடைய அறிக்கையை மாற்றக்கூடிய வல்லமை நம்முடைய ஆண்டவருடைய வல்லமை. ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். 2 கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழ்த்திருந்து நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி இயேசுவே, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. தடைகளை உடைத்தீரையா சொல்வோமா? தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. எல்லாரும் உணர்ந்து சொல்லுங்க. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே.
உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க. சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம் என்னை தூக்கி சுமந்து உமது வாக்குத்தத்தத்தினால் என்னை தேற்றினீரே. உம்மை ஆராதிக்கிறப்பா. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. எபினேசர் நீர்தான், எபினேசர் நீர்தானையா. இதுவரை உதவினீரே, இதுவரை உதவினீரே. உள்ளத்தின் ஆழ்ந்திருந்து சொல்லுங்க. அப்பா, என் தேவைகள் நேரத்திலே, சோர்ந்து போன நேரத்திலே அப்பா என் கூடவே இருந்தெல்லாம் நடத்தினீரே. இதுவரை உதவினீரே. உம்மை ஆராதிக்கிறேன். எல்ரோய் எல்ரோய் என்னையும் கண்ணீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்ரோய் 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 என்னையும் கண்ணீரே, எப்படி நான் நன்றி. வந்திருக்கிற எல்லா ரெண்டு கைகளை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. உம்மை உயர்த்துகிறோம். நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி ஐயா, நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி. உற்சாகமாய் கரங்களை சட்டி தேவநாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம். எங்களை மறவாமல் ஒவ்வொரு நாளும் நினைப்பவரே, ஒவ்வொரு நொடியிலும் ஒவ்வொரு நேரத்திலும் எங்களை நிறைப்பவரே, தாயின் கர்ப்பத்தில் உருவாகும் முன்னமே எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை பரிசுத்த பண்ண எங்கள் தெய்வமே. விசேஷ தேவை உள்ளவர்களும் கரங்களை உயர்த்துமாறு உங்களை கேட்கிறேன். இந்த கரங்களை நீங்கள் கீழே போடலாம். அதே போல் சிஸ்டர் கிறிஸ்டினாக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் சரீரத்திலே சுகவீனம், நாளில் தேவன் அவர்களை தொழும்படியாக செய்திக்காகவும் நாம் சேர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே தங்கள் கரங்களை உயர்த்தின ஒவ்வொரு தேவ பிள்ளைகளை நீங்கள் பார்க்குறீங்க, அவங்களுடைய தேவைகளை பார்க்கிறீரப்பா. இந்த நாளில் எல்லாவற்றையும் அற்புத விதமாய் நீர் சந்திக்க போவதற்காக நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த நாளிலே சிஸ்டர் கிறிஸ்டினாவுடைய கரத்தில் தருகிறோம். அந்த மகளையும் தொடுங்க. எல்லா பலவீனங்கள் சுகவீனங்கள் இந்த நாளிலே சரீரத்திலிருந்து மாறுவதாக. பூரண சுகத்தை உமது மகளுக்கு தாங்கப்பா. இந்த நாளிலே செய்திக்கு நேராக நாங்கள் கடந்து செல்லும்போது தேவாவியானவர் நீர் எங்களோடு இடைப்படுங்க, எங்களோடு பேசுங்க ஆண்டவரே. துணையாய் நின்று வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் அப்படியே அமர்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை வேளையில் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். உங்கள் பக்கத்தில் இருக்கும் கரங்களை பிடித்து இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை அவங்கள பார்த்து சொல்லுங்க. நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணம் உள்ளவர்களாவீர்கள். இன்னொரு பக்கம் இந்த வருடத்தின் வாக்குத்தத்தத்தை பார்த்து சொல்லுங்க. உங்கள் நீதியின் விளைச்சலை அவர் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. வாய்ப்பளித்த தேவனுக்கும் நமது தலைமை போதகருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளிலும் நம் தலைமை போதகர் பெங்களூர் பட்டணத்திற்கு அந்த இடத்துல லிவிங் காஸ்பிள் சர்ச்சுக்கு பிரசங்கம் பண்ண போயிருக்காங்க. அந்த இடத்துல தேவன் அவர் மூலமாக வல்லமையாக இடைப்படணும். அவருடைய ட்ராவல் டைமில் எங்கே போயிட்டு வருகிற காரியங்களை தேவன் பாதுகாப்பை அவருக்கு தரணும் சொல்லி உங்கள் ஜெபத்திலே அவர் நீங்கள் தாங்கிக் கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் செய்திக்கு நேராக நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு கணவனும் ஒரு மனைவியும் இருந்தாங்க. அடிக்கடி இருவருக்கும் பயங்கரமாக சண்டை வரும். ஒருத்தர் எதனால் சண்டை வரும்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா காசுனால சண்டை. இந்த கணவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சோம்பேறி, வேலைக்கு போக மாட்டார். வேலைக்கு போயிட்டு வருகிற காசெல்லாம் என்ன பண்ணுவார்னா லாட்ரி டிக்கெட்டை வாங்கி அதை அப்படி செலவு பண்ணுறவராக அவர் காணப்பட்டார். இந்த லாட்ரி டிக்கெட் வாங்கி வாங்கி அவர் ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போதெல்லாம் அவர் பேர் வரவே வராது. இதனால அவருக்கும் அவர் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருந்தது. அவங்க மனைவியும் பயங்கரமாக மணி மைண்டட், காசு காசு அப்படின்ட்டு இருக்காங்க அந்த அம்மா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் தேவையெல்லாம் வாங்கி தர மாட்டீங்க, நீங்கள் லாட்ரின்னு தான் போகிறீங்க, அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களை டிவோர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. டிவோர்ஸ் நோட்டை அனுப்பிட்டு 2 வாரம் கழித்து திரும்பி ஆச்சரியமாக அந்த அம்மா என்ன பண்ணுறாங்க, ஒரு லெட்டர் ஒன்று எழுதுகிறாங்களாம். என்ன அந்த லெட்டர் என்னன்னு சொல்லி உங்களுக்கு படிக்கிறேன். அன்பான முனியாண்டி,
உன்னை பிரிந்திருக்கும் வழியை சொற்களால் விவரிக்க முடியாது. என்னை மீண்டுமா ஏற்றுக்கொள், என்னை மன்னித்து விடு. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. இப்படிக்கு உன் முனியம்மா. அப்புறம் 1 கோடி நீங்கள் லாட்டரியில் ஜெயிச்சதுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி லெட்டர் ஒன்று எழுதி போட்டாங்களாம். ஆக மொத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற உறவுகள் எல்லாம் பணத்தை நோக்கி தான் ஓடிக்கொண்டு இருக்குது. இல்லை, நம்மளே நிறைய பேரை பார்த்துருப்போம், பணம் பணம்னு சொல்லி ஓடுவாங்க. ஆனால் இந்த உலகம் பாரபட்ச நிறைந்த ஒரு உலகமாய் காணப்பட்டாலும் நம்ம வேதத்தில் ஒரு அதாவது நிரந்தரமான ஒரு அன்பை பற்றி நம்ம பார்க்கிறோம். இந்த உலகத்தின் அன்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு ரோஜா பூ மலர்ந்து 2 நாள் 3 நாள் பூத்து அதை என்ன பண்ணிடும், கொட்டிடும், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அதுபோல தான் இந்த உலகத்தின் அன்பு மாயையான ஒரு அன்பாக இருக்கிறது. ஆனால் நம் வேதத்திலே பார்க்கிற இயேசுவின் அன்பு நிரந்தரமான ஒரு அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வருகிற வாரத்தில் வெள்ளிக்கிழமை ஒரு விசேஷமான ஒரு நாள் வருது. என்ன நாள் சொல்லுங்க? விடுதலை ஜெபமா? ஃபர்ஸ்ட் சர்வீஸில் தான் சொன்னாங்க, வேலண்டைன்ஸ் டே, காதலர்கள் தினம் வருது. மறந்துட்டீங்களா? February 14 அன்னைக்கு பார்க்கு பீச் எல்லாம் ஃபுல்லாக இருக்கும். என்ன பண்ணுவாங்க? gift கொடுப்பாங்க, சாக்லேட் கொடுப்பாங்க, ஒருவரோட அன்பை வந்து மாற்றி மாற்றி அவங்க சொல்லிப்பாங்க. ஆனால் அந்த உலகத்தின் அன்பு மாயையான அன்பு. அது கொஞ்ச நாள் இருக்கிற வரைக்கும் இனிக்கும். ஆனால் ஒரு ரோஜா பூ எப்படி 2-3 நாளில் கொட்டி போயிருதோ அதே போல் இந்த உலகத்தின் அன்பு மாறிடும், மனுஷன் மாறிடுவான். ஆனால் நாம் பார்க்கிற நம் தேவனின் அன்பு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஒரு அன்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த நாளிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு, உன்னை நேசிக்கும் சிநேகிதன் இயேசு. ஜீசஸ் a friend who loves you. உன்னை நேசிக்கும் சிநேகிதன் இயேசு. ஜீசஸ் a friend who loves you. இந்த நாளிலே இந்த செய்தியின் முடிவிலே ஒருவரை ஒருவர் உண்மையாய் நாம் நேசிக்கும் போது நீங்கள் பெறப்போகிற நன்மைகளை இந்த நாளிலே நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். ஹல்லேலூயா. உண்மையாக ஒருத்தர் நீங்கள் நேசிச்சிங்கன்னா இதில் சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்விலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்கள். என்னோடு சேர்ந்து உங்களுடைய வேதத்தை 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 317வது பக்கத்திற்கு உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 Peter chapter 1 verse 4, நியூ டெஸ்டமெண்ட் பேஜ் நம்பர் 317. 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம் நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததும் ஆகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படி நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பேதுரு ரோமாபுரியில சிதறுண்டு துன்புறுத்தப்படுகிற விசுவாசிகளுக்கு நேராக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவாகிய தேவன் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலினாலே புது சிருஷ்டிகளாக இந்த உலகத்திலே உருமாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசு நம்மளுக்காக மரித்து அவர் உயிரோடு எழுந்ததினாலே புது சிருஷ்டியாக இந்த நாளிலே இந்த சபையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த நிருபத்திலே பேதுரு இந்த ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு 2 கட்டளைகளை அவர் கொடுக்கிறார். அவர்களுக்கு மாத்திரமல்லாமல் இந்த கட்டளை நமக்கும் பொருந்தும். இதிலே முதல் கட்டளை பரிசுத்தராய், அவர் கொடுக்கிற முதல் கட்டளை பரிசுத்தராய் இருங்கள். ஃபர்ஸ்ட் பீட்டர் சாப்டர் 1 verse 15 to 17 நம்ம வசனங்களை வாசிக்க போகிறோம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 15லேருந்து 17 வசனங்கள். முதல்ல 2 வசனத்தை மட்டும் வாசிப்போம். உங்களுடைய ஸ்கிரீனில் வரும்போது நீங்கள் அதை பார்த்து வாசிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். வாசிக்கலாம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கை எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். தொடர்ந்து வாசிங்க. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஹல்லேலூயா. நம் தேவன் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருக்குள் அதாவது தீங்கு செய்கிற ஒரு கேரக்டர் ஒன்று கிடையாது. ஏன்னா ஒளி இருக்கிற இடத்துல இருளுக்கு வேலை இல்லை. அதே மாதிரி தேவன் தன்னுடைய முழு கேரக்டரும் நன்மையால் நிறைந்த தேவன், எந்த தீங்கும் செய்ய முடியாது அவரால். அவர் பரிசுத்தம் உள்ள ஒரு தேவன். நம்மை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் நம் நடக்க எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் சொல்லிட்டு பேதுரு அந்த இடத்துல சொல்றாரு. சரி, எல்லாவற்றிலும்னா அப்ப என்னென்ன விதத்திலாம் நம்ம பரிசுத்தராய் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? எல்லாவற்றிலும் அப்படின்ற வார்த்தைக்கு நீங்க சொல்லுங்க. எல்லாவற்றிலும்னா என்ன அர்த்தம்?
உண்மை பேசணும். சூப்பர், அம்மா சூப்பராக பதில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பயப்படாதீங்க, என்ன முறைக்கிறீங்க, பயமாக இருக்கு உங்களை பார்த்தா. நேர்மையாக நடந்து கொள்ளணும். அப்புறம் உண்மையாக இருக்கணும். எல்லாவற்றிலும்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் சொல்லுங்க. வார்த்தைகள், சிந்தனை, பரவாயில்ல, தைரியமா சொல்லுங்க. அப்புறம் நடத்தை. நம்ம ஒரு பாடல் பாடுவோம்ல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்து இருக்கீங்க, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிருல கலந்து இருக்கீங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் பேச்சுல, என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்து இருக்கீங்க. அப்படியே கையை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க. என் நினைவுல, என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிருல கலந்து இருக்கீங்க. அவரை நோக்கி சொல்லுங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தர். அன்பின் ஆவியானவர், அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தர். அப்படியே கையை உயர்த்தி ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஒரு மகிமையின் மேகம், ஒரு மகிமையின் மேகம். இதை உணர்ந்து சொல்லுங்க. இந்த இடத்தை தேவ பிரசன்னம் நிரப்புவதா, உங்கள் சரீரத்தை தேவ பிரசன்னம் நிரப்புவதா. இந்த காலை வேளையில இருக்கிற பலவீனங்கள், இருக்கிற சுகவீனங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில மாற்றப் போகிறார். விசுவாசத்தோடு அவரை நோக்கி, இது பிரசன்னம் என்னை மூடுவதா, என் சரீரத்தை மூடுவதாக கேட்போமா? விலகாத மேகமே, விலகாத மேகம் நீர் முன் செல்லும் இயேசுவே, விலகாத மேகம் நீர் முன் செல்லும் மேகம் நீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியான, ரெண்டு கையை உயர்த்தி, தலைகளை அவருக்கு நேராக உயர்த்தி, தெளிவின் ஆவியே, மகிமையின் ஆவியே, மகிமையின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சில், நம் மூச்சில், நம் சொல்லில், செயலில், நம் நினைவில் பரிசுத்த ஆவியானவர் கலர்ந்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் செய்கிற ஒவ்வொரு செய்கையிலும் அதை ஆவியானவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அதுதான் இந்த வேதத்தில் வாசிக்கிறோம். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்க எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராய் இருங்கள். எல்லாவற்றிலும் அப்ப என்ன அர்த்தம்? எல்லாவற்றிலும் நாம் செய்கிற காரியங்கள், நாம் பேசுகிற காரியங்கள், யோசிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தராய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் பரிசுத்தர். ஆகையால் நாமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஏன் பரிசுத்தமாக இருக்கணும்? நம்ம எல்லாரும் இயேசுவின் ரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்டோம். ஆண்டவரின் இயேசுவின் ரத்தம் பரிசுத்தம் உள்ள ஒரு ரத்தம். அந்த ரத்தம் நம்மளை மூடி இருக்கும் போது நம்முடைய உணர்வுகள் சொல்லணும், உன் மேல இயேசுவின் ரத்தம் இருக்கே, நீ எப்படி பாவம் செய்வே? பயத்தினாலே நம்ம அப்படி செய்யறதில்லை. தேவன் மீது இருக்கிற அன்பினாலே, பாசத்தினாலே நாம் தேவனுக்குள்ளாய் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஹல்லேலூயா. அததான் ஆவியானவர் எதிர்பார்க்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு செயலையும் அவருக்கு அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிறார். நம்ம என்ன பண்றோம், எங்க போறோம், எங்க வரோம், நம் கால்கள் எங்கே செல்கிறது, நம் கைகள் என்ன பண்ணுகிறது, நம் சிந்தனையில் என்ன யோசிக்கிறோம், நம் கண்களில் என்ன பார்க்கிறோம், நம் இருதயத்தில் என்ன யோசிக்கிறோம் என்று எல்லா காரியத்தையும் ஆவியானவர் இந்த நாளிலே பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் நம் மேல் இருப்பதினாலே ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். ஹல்லேலூயா.
ஆனா பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? நமக்குள்ள பாவத்தின் உணர்ச்சியை போட்டு 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 தொடர்ந்து நம்மளை பாவத்திற்குள்ளாய் தள்ளி 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 நமக்குள்ளாய் பரிசுத்த ஆவியானவர் பேசுகிற சத்தத்தை மங்களாய் போக செய்து விடுவான். தொடர்ந்து அந்த பாவத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கும்போது, கன்சிஸ்டண்டாக ஒரு காரியத்தை செஞ்சுட்டே இருக்கும்போது அது பழக்கமாய் மாறிவிடும். பழக்கமாக மாறிடுச்சுன்னா ஆவியானவருடைய சவுண்டை நம்மளால் கேட்க முடியாது. ஆவியானவர் சத்தத்தை கேட்கலனா நம்ம நிரந்தரமாய் பாவத்திலே வாழ்ந்து பாவத்திலே மடிந்து போவர்களாய் காணப்படுவோம். இந்த நாளிலே ஆவியானவர் நம்முடைய செவிகளை திறக்க விரும்புகிறார். இந்த நாளிலே நம்மளை பரிசுத்தமாய் மாற்ற விரும்புகிறார். உங்களுக்கு வர ரூமர்ஸ், உங்களுக்கு வர பொய் காரியங்கள் என்ன பண்ணாதீங்க, கேட்காதீங்க. பிசாசு அப்படிதான் நம் காதுகளை அடைத்து போடுவான், பாவத்திற்கு நேராய் தள்ளுவான். ஆனா நம்ம ஆவியானவர் இடத்துல, ஆவியானவரே என் செவிகளை திறந்தருளுங்க, என் இருதயத்தை திறந்தருளுங்க, உமக்கு நேராக நான் பரிசுத்தம் உள்ள ஒரு பிள்ளையா மாறணும். ஏன்னா உம்முடைய ரத்தம் என் மேல இருக்குது. உம்முடைய ரத்தம் என் மேல இருக்கும் போது நான் அசட்டை பண்ணக்கூடாது. உம்முடைய ரத்தம் என் மேல இருக்கும் போது அதை நான் வீணா எண்ணக்கூடாது. அப்பா, உண்மையாய் உமக்காக வைராக்கியமாய் வாழணுன்ற ஒரு வைராக்கியம் நமக்குள்ளாய் எழும்ப வேண்டும். ஹல்லேலூயா. அதுல இருந்து தான் பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும். என் சகோதரனே, என் சகோதரியே, என் அன்பு தம்பியே, என் தங்கையே, இந்த நாளிலே ஆவியானவர் உன்னை மீண்டுமாய் அவரிடத்தில் அழைக்கிறார். தொடர்ந்து வாசிப்போம். 17வது வசனம் வாசிக்க, எல்லாரும் சத்தமாய் வாசிப்போம். 17வது வசனம். அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் இந்த பூமியில் நாம் வாழ்கிற கடைசி நாளளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். பயத்துடன் நடந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற கடைசி மூச்சு நாள் வரைக்கும் தேவனுக்காக பயத்தோடு பரிசுத்தமாய் வாழ வேண்டும். ஆமென். அந்த வைராக்கியம் நம்மளுக்குள்ள எழும்ப வேண்டும். பக்கத்தில் இருக்கவங்கள கரங்களை பிடித்து அவங்க முகத்தை பார்த்து சொல்லுங்க, தேவனுக்காய் வைராக்கியமாய் பரிசுத்தத்துடன் வாழ்வோம். அதுதான் தேவன் நம்மளுக்கு தருகிற முதல் கட்டளை. தேவன் தருகிற இரண்டாவது கட்டளை, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள். வாசிப்போம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். இந்த நிருபத்திலே பேதுரு என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். வாசிங்க. ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகிதம் உள்ளவர்களாகும்படி, பொய்யான மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, ஆவியினாலே தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால், உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஹல்லேலூயா. இந்த இடத்திலே கிரேக்கத்தை பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்க அன்பின் வார்த்தை அகாப்பே என்கிற அர்த்தம். அதாவது கிரேக்க மொழியில மொத்தமாக அன்புன்ற வார்த்தைக்கு 4 அர்த்தம் இருக்குது. முதலாவது ஏரோஸ், அதாவது காதல். இரண்டாவதா ஃபீலியா, நட்பு, நண்பர்களுக்குள்ளாய் இருக்கிற அன்பு. ஸ்ட்ராஜ், நேசம், ஃபேமிலிக்குள்ளாய் குடும்பத்திற்குள்ளாய் இருக்கிற ஒரு அன்பு. அகாப்பே, தேவனுடைய அன்பு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் நம்ம பேசுகிற தமிழ் மிகவும் மிகவும் அழகானது. இதில் 4 வார்த்தை இல்லை, அதில் ஏகப்பட்ட வார்த்தைகள் அன்புக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. காதல், அப்புறம் காமம், நட்பு, பாசம், இரக்கம், நேசம், அன்பு, இதெல்லாம் பலவித அர்த்தங்கள் ஒரே ஒரு வார்த்தைக்கு தேவன் நம்முடைய லாங்குவேஜில் வச்சிருக்காரு. ஆமென். இங்கிலீஷில் தான் பயங்கர குழப்பம் தர ஒரு லாங்குவேஜ், எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை. அதனால தான் வாலிபர்கள் இந்த நாள் என்ன பண்ணிடுறாங்க, வழிக்கு போயிடுறாங்க. உண்மையான அன்பிற்கு அர்த்தம் தெரியாமல் அவங்க பாவத்திற்கு நேராக பிசாசு அவனை என்ன பண்ணிடுறாங்க, பிசாசு அவர்களை வழி நடத்துறதுனால தேவனை விட்டு வழி விலகி தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் பல வாலிபர்கள் கடந்து செல்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல அழகாக சொல்லப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி. அதாவது வாயால கிடையாது, முழு மனசோடு உண்மையாய் ஒருவரை நேசிக்கணும்னா ஆவியினாலே, அப்படியே பாருங்க, பார்த்து வாசிங்க. ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து, தேவனுடைய வார்த்தையான சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து, ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால், உங்கள் ஆத்துமாக்களை இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்தமாக்கி கொண்டபடியினால், சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர், சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அன்பின் வார்த்தை சகோதர அன்பு. இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க பக்கத்தில் இருக்கவங்க கரங்களை பிடித்து அவங்கள பார்த்து சொல்லுங்க, என் அக்கா, என் அண்ணா, என்னுடைய அப்பா அம்மா, உங்களை நான் நேசிக்கிறேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் அவங்கள பார்த்து சொல்லுங்க. ஏன் வெக்கப்படுறீங்க, உங்களுடைய சகோதரர்கள் தானே. அவங்கள பார்த்து சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன். பாதி பேர் சொல்லலை, உங்களை ஸ்டேஜில் கூப்பிட்டுருவேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க,
உங்களை நான் நேசிக்கிறேன். வாலிபர்கள் சொல்லுங்க, உங்களை நான் நேசிக்கிறேன். எதனால நேசிக்கிறீங்க? சகோதர அன்பினாலே. தேவனுடைய சகோதர அன்பு நம்மளை கட்டி வைத்திருக்கிறது. நாம் எல்லாரும் ஒரே குடும்பமாய் ஆண்டவருடைய சரீரமாய் இருக்கிறோம். அப்ப ஆண்டவருடைய சரீரமாய் இருக்கிற நமக்குள் கலகம் என்று ஒன்று பிசாசு கொண்டு வரவே கூடாது. அப்ப அந்த கலகம் வரக்கூடாதுன்னா ஒருவரில் ஒருவர் உண்மையாய் நாம் நேசிச்சோம்னா பிசாசினால் உள்ள சபைக்குள்ள எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாது. ஆமென். உங்க பக்கத்துல கரங்களை பிடித்து சொல்லுங்க, மீண்டுமா சொல்லுங்க, நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒருவேளை இந்த நாளிலே கசப்போடு வைராக்கியத்தோடு கோபத்தோடு யாராவது வந்திருந்தீங்கன்னா, பல வருஷமா சில பேர் சொல்லுவாங்க, செத்தாலும் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன். என்ன பண்ண மாட்டாங்களா? செத்தா எப்படி மிதிக்க முடியும்? செத்தாலும் மிதிக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு வைராக்கியம். ஒருவேளை சபைக்குள்ளாக உங்களுக்குள்ள ஏதாவது சண்டையோ கசப்போ யார் மேலேயாவது கோபமோ இருந்தா, இந்த ஆராதனை முடிஞ்ச உடனே முதல் வேலையா நீங்க என்ன பண்ண போறீங்க? போயிட்டு அவங்கள இடத்துல அவங்க கையை பிடிச்சி, என்னுடைய அண்ணா, என் அக்கா, மை டியர் பிரதர், சிஸ்டர், என்னை மன்னிச்சிருங்க, நான் உங்களை நேசிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லி ஒப்புரவாகணும். ஆமென். ஒருவேளை சபைக்குள்ள சண்டை இல்லை, வீட்டுக்குள்ள சண்டையா, இல்லை வீட்டு தெருவில் சண்டையா, பக்கத்து வீட்டுக்காரங்களோட சண்டையா, போய் அவங்கள இடத்துல என்ன பண்ணணும்? ஒரு பலகாரமோ ஸ்வீட்டை எடுத்துகிட்டு போய் கையில் கொடுத்து, நான் உங்களை நேசிக்கிறேன், இத்தனை நாளாக நான் பண்ணதுக்கு என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி நீங்கள் ஒப்புரவாக வேண்டும். ஒருவேளை நேர்லேயும் பார்க்க முடியாதா? அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியாவது மன்னிப்பு கேட்கணும். ஆமென். ஆமீன் வராதுன்னு தெரியும். ஆமீன் சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எத்தனை பேர் செய்ய போறீங்க? கசப்பு எல்லாவற்றையும் மறந்து சகோதர அன்போடு உண்மையாய் தேவனை நாம் சேவிக்க வேண்டும். அதுதான் பார்க்கிறோம்ல. காணிக்கை போட வந்தா உன் சகோதரன் மீது உனக்கு கசப்பு இருந்தா காணிக்கை தூக்கி காணிக்கை பெட்டி பக்கத்தில் வச்சுட்டு போயிட்டு ஒப்புரவாகிட்டு வந்து காணிக்கையை போடணும் ஆண்டவர் சொல்றார். அந்த அளவு வைராக்கியம் உள்ள ஒரு தேவனை நாம் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும் போது நம்ம போடுற காணிக்கை அவர் ஏத்துப்பாரா? வைராக்கியத்தை உள்ள வச்சுட்டு அவர் கொடுக்கும்போது அது நம்மளுக்கு ஆசீர்வாதமா இருக்குமா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? கசப்பெல்லாம் தூக்கி எறிந்து விட்டு உண்மையான சகோதர அன்போடு சபைக்கு வந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் பைபிள் காலேஜ் படிக்கும் போது ஒரு நாள் ஒரு மீட்டிங் நடந்தது. மீட்டிங் நடக்கும்போது அன்னைக்கு தேவ ஊழியர் என்னை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார், உங்களுக்குள்ளே இருக்கிற கசப்புகள்லாம் நீங்கள் தூக்கி போடணும், உள்ள மறைந்திருக்கிற கசப்புகள்லாம் தூக்கி எறிய பண்ணணும்னு. எனக்கு ஒன்றுமே புரியல. நான் அப்படியே கண்ணை மூடிட்டு இருந்தேன். எல்லாரும் கண்ணை மூடிட்டு இருந்தோம், எங்கள் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே. அந்த நேரத்தில் அந்த ஊழியர் சொல்ல சொல்ல என் கண்களுக்கு முன்பாக ஒரு ரீல் மாதிரி சில காரியங்கள் போனது. என் ஸ்கூல் நாளில் நான் பண்ண அட்டகாசம், என் ஸ்கூல் நாளில் பண்ண அநியாயம், ஃப்ரெண்ட்ஸை போய் அடித்தது, ஃப்ரெண்ட்ஸ் என்ன அடித்தது, மாற்றி சண்டை போட்டுக்கிட்டதுக்கு. அப்புறம் ரொம்ப வருஷமாக நாங்கள் பேசவே இல்லை. கடைசியாக 11th 12th பேசினது, அதோட பல வருஷங்களாக பேசலை. அந்த நேரத்தில் நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்பரை தேடி பார்த்தா நம்பர்லாம் கோவத்தில் டெலீட் பண்ணியிருக்கேன். டெலீட் பண்ண உடனே சரி ஓகே என்ன பண்ணலாம், இன்றைக்கி இதை ஆவியானவர் சொல்லிட்டாரு, நம்ம அவர் கீழ்ப்படினமேன்னு சொல்லி என் ஃப்ரெண்டுக்கு போய் கால் அடித்து ஒருத்தங்கிட்டேருந்து எல்லார் நம்பரையும் வாங்கினேன். வாங்கி நான் ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரமாக எல்லார்கிட்ட இருந்தும் என்னென்ன நம்பர்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ, யார் யாரெல்லாம் நினைவுக்கு வந்தாங்களோ நம்பர்லாம் வாங்கி அவங்களுக்கு கால் பண்ணி, டே என்னை மன்னிச்சிடுறா, ஸ்கூல் நாளில் தெரியாமல் பண்ணிட்டேன்னா, நான் நினச்சேன் அவனுக்கு என்னை திட்டுவானுங்க, கோவத்தில் கட் பண்ணுவாங்க, என்னை அசிங்கப்படுத்துவாங்கன்னு நினச்சேன். ஆனால் அவனுங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வந்து தெரியுமா? டே சின்ன வயசில் பண்ணதுடா, அதெல்லாம் ஏன்டா நீ மனசில் வச்சுட்டு இருக்க, ஃப்ரீயாக விடுறா அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் என் இருதயத்தில் இருந்த எல்லா வைராக்கியம் கசப்பெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் ஓட அவர் கிருபை தந்தா. ஹல்லேலூயா. பல நேரங்களில் நம்மளை அறியாமல் உள்ள கசப்பை வச்சிருப்போம், அறியாமல் கோபங்கள் நம்மளுக்குள்ளா இருக்கலாம். அந்த கோபத்தெல்லாம் வெளில தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நீங்கள் ஓடணும்னா, அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, நீங்கள் எல்லா காரியத்தை விட்டு தேவனுக்காக வைராக்கியமாய் வாழணும். ஹல்லேலூயா. வேர்ல்டு வார் 2 அப்போ, உலக போர் யுத்தம், ரெண்டாவது உலக போர் அப்போ என்ன நடந்ததுன்னா, அமெரிக்க வீரர்கள் எல்லாம் பிரான்ஸ் நாட்டுக்கு போனாங்க. பிரான்ஸ் நாட்டுக்கு போகிற நேரத்தில் அங்கே துப்பாக்கி சூடு சண்டை நடந்தது. அமெரிக்க வீரர் குழுவில் இருந்த ஒரு நண்பரை பிரான்ஸ்லேருந்து ஒருத்தவங்க சுட்டுட்டாங்க. அவர் இறந்துட்டார். இதனால மனம் உடைக்கப்பட்ட அமெரிக்க நண்பர்கள் எல்லாரும் என் நண்பனை எப்படியாவது புதைக்கணுமே, அவனுக்கு நல்ல அடக்கம் தரணுமேன்னு சொல்லிட்டு சுற்றி தேட ஆரம்பித்தாங்க, ஏதாவது சர்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. தூரத்தில் பார்க்கும்போது ஒரு சபை அவங்க கண்ணுக்கு தென்பட்டது. அந்த நண்பனுடைய சரீரத்தை தூக்கிட்டு அவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த சர்ச்சுக்கு போனாங்க. அந்த சர்ச்சுக்கு போகும்போது அங்கே இருந்த பாதிரியார், அது ஒரு கேத்தலிக் சர்ச்சு, அங்கே இருக்க ஃபாதரை பார்த்து, ஃபாதர் என் நண்பன் இறந்துட்டான், உங்களுடைய சபையோடைய அந்த புதை நிலத்தில் என்னுடைய நண்பனை நாங்கள் புதைச்சிக்கலாமா அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் நண்பன் கத்தோலிக்கனா அப்படின்னு அவர் கேட்டார். என்ன கேட்டார்? கத்தோலிக்கனா அப்படின்னு கேட்டார்.
அவங்க சொன்னாங்க, இல்லையா அவங்க கத்தோலிக்கன்லாம் கிடையாதுன்னா, சரி அவன் இப்போ புதைக்கக்கூடாது, இங்கே எடுத்துகிட்டு போயிருங்க அப்படின்ட்டாரு. மனசு உடைக்கப்பட்ட இந்த நண்பர்கள் என்ன பண்ணணும் தெரியல. அடுத்தது சண்டை ஆரம்பிக்க போகுது. உடனே நண்பனை புதைக்கணும். அடுத்த நாள் காலையில் சண்டை. இதெல்லாம் ஈவினிங் டைம் நடக்குது. போனாங்க. 8 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் சர்ச்சுக்கு வெளில இருந்த வேலியில் தோண்ட ஆரம்பித்தாங்க. தோண்டி கடைசியில் அவன் நண்பனை உள்ளே வச்சு அவனை நல்லடக்கம் செஞ்சுட்டு 2 மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறாங்க. எழுந்திரிச்ச உடனே திரும்பி நண்பன் ரொம்ப வருஷமாக கூட இருக்கிறாங்களே, அவனோட ஞாபகம் வந்தது. சரி, கடைசியாக இதுதான், இனிமேல் இந்த நாட்டுக்கு நம்ம வரப்போகிறது இல்லை, இந்த இடத்துக்கு வரப்போகிறது இல்லை, கடைசியாக நண்பனுடைய இடத்துக்கு போய் அவனுக்கு இறுதி சடங்கை முடிச்சுட்டு நம்ம கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிமெட்ரிக்கு அழுகல போகிறாங்க. அந்த புதை நிலத்துக்கு போகிறாங்க. போகிற நேரம் சர்ச்சை சுற்றி வரான், வேலியை சுற்றி வரான். அவன் புதைச்ச இடத்த கண்டுபிடிக்க முடியல. இவன் நினச்சா நைட் நேரத்தை நம்ம இருட்டில் பண்ணதுனால நம்ம எங்கே புதைச்சோம் தெரியல, இங்கே இருக்கிற பாதிரியார் கேட்டால் அவர் அது பதில் சொல்லுவார்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த ஃபாதரை பார்த்து, ஐயா இந்த மாதிரி நேற்று என் நண்பனை வந்து புதைச்சோம், ஆனால் எங்கே இருக்குதுன்னு தெரியல, எங்கே அந்த இடம் மட்டும் காமிங்க, நாங்கள் அவனுக்கு இறுதி சடங்கை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொன்ன உடனே ஐயா அவர் கண்ணிலேருந்து தண்ணியாக வந்து வர ஆரம்பித்தது. அவர் சொன்னார், எப்பா நைட்டு 2 மணி வரைக்கும் நீங்கள் தோணுனதை நான் பார்த்துட்டே இருந்தேன். நான் சொன்ன வார்த்தை என்னை உள்ளேருந்து குத்த ஆரம்பித்தது. நான் சொன்னேன் உங்களுக்கு இடம் இல்லைன்னு சொல்லி உங்களை அனுப்பிச்சிட்டேன், ஆனால் இருந்தாலும் நீங்கள் வைராக்கியத்தோடு அந்த பக்கத்துலேயே நீங்கள் ஒரு இடத்த தோண்டினீங்க. ஆண்டவர் என்கிட்ட பேசினார், நீங்கள் 2 மணிக்கு புதைச்சிட்டு போயிட்டீங்க. நான் 2 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் இருக்கிற எல்லா வேலையையும் பிடுங்கி உங்கள் நண்பனுடைய இடத்தையும் சேர்த்து சர்ச்சோட இடத்தோடு சேர்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. அந்த பாதிரியாருடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசினதுனால எதிரியா இருந்தாலும் அவனை நேசித்து சபை இடத்தோடு அந்த இடத்தை அவர் சேர்த்தார். இதை பார்த்த நண்பர்களுக்கு மிகவும் சந்தோஷமாச்சு. அவங்களுடைய இறுதி சடங்கை முடிச்சுட்டு அவங்க கிளம்புனாங்களாம். இதனால தான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவரை ஒருவர் உண்மையாய் நாம் நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், சபைக்கு புதிதாய் வருகிறவர்களோடு ஐக்கியத்தை ஏற்படுத்த வேண்டும். பல நேரத்தில் நாமும் என்ன பண்ணுறோம், நம்மளுக்குன்னு ஒரு சின்ன வேலையை போட்டுக்கிறோம். குடும்பம், ஃப்ரெண்ட்ஸு, கேர்சல், அவ்வளோதான். அதுக்கு மேலே வெளில போகிறதில்லை. வாலிபர்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்கூலு, காலேஜு, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோதான். சர்க்கிள் அதோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேலே சர்க்கிள் வளர்றதில்லை. ஆனால் ஆவியானவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா, நம்மளுடைய வேலையை பெரிதாக்கி புதிதாய் வருகிறவர்களை ஐக்கியத்தில் சேர்க்க வேண்டும் என்பதே அவருக்கு நோக்கம். ஹல்லேலூயா. அதை உங்கள் மூலமாய் அவர் செய்ய காத்து கொண்டு இருக்கிறார். ஆமென். பல நேரத்தில் குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறதை விட்டுட்டு நம் தேவனுக்காக வைராக்கியமாய் வாடுகிறவர்களாய் காணப்படணும். இரண்டாவதாக, நாம் ஏன் பிறரை நேசிக்க வேண்டும்? Why we need to love others? ஏன் பிறரை நேசிக்க வேண்டும்? வாசிப்போம். யோவான் 13வது அதிகாரம் 35வது வசனம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிறவர்களாய் இருந்தால், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்க வாசிக்கிறது கேட்கல, எல்லாரும் சேர்ந்து. நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் என்றார். அந்த இடத்துல அவங்கள பார்த்து சொல்லுங்க, நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால். அந்த பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க, அவங்க முகத்தை பார்த்து, நாம் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்களும் நானும் இயேசுவின் சீஷர்கள் என்று இந்த உலகம் அறிந்து கொள்ளும். ஹல்லேலூயா. நாம் ஏன் பிறரை நேசிக்க வேண்டும்னா, நாம் பிறரை நேசிக்கும் போது நம் மூலமாய் ஆண்டவர் இயேசு யார் என்று சுற்றி இருக்கிறவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து உங்க சுற்றி இருக்கிறவங்க மனம் திரும்பணும். ஆனால் அப்படி நடக்குதா? பல நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற வார்த்தையை மீறி என்ன பண்ணிடுறோம், பிறர் முன்பாய் நம்ம சாட்சியை நம்மளே கெடுத்துக்கிறோம். நம்ம கிறிஸ்தவர்கள் என்கிற சாட்சியை நாம் கெடுத்துக்கிறோம். ஆனால் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எப்படி அறிந்து கொள்வார்கள் என்றால், நீங்க உண்மையாய் ஒருவரை ஒருவர் நேசிக்கும் போது. உண்மையாய் நேசிக்கிறதுனா பின்னாடி போய் என்ன பண்ணக்கூடாது, புறம் பேசக்கூடாது, அவங்கள பற்றி தவறான காரியங்களை பேசக்கூடாது, அவங்கள பற்றி நல் காரியங்களை பேசுகிறவர்களாய் நீங்கள் மாறுவீர்கள் என்றால், உண்மையாய் அவர்களுக்கு உதவி செய்வீர்கள் என்றால், ஆண்டவருடைய சீஷர்கள் என்று இந்த உலகம் உங்களை அறிந்து கொள்ளும். ஆமென். இது எப்படின்னா, ஒரு அகல் விளக்கு போல, ஒரு லேம்ப், ஒரு கேண்டில் மாதிரி, மெழுகுவத்தி மாதிரி. நம்ம எல்லாரும் அந்த மெழுகுவத்தியா இருக்கிறோம். நம்ம 2 தண்டுகள் தாங்கி கொண்டு இருக்கிறது. அந்த தண்டுகள் என்னன்னா, தேவனுடைய அன்பு நம்மளை ஒரு பக்கம் தாங்கி கொண்டு இருக்கிறது. அந்த அன்பை நீங்க என்ன பண்றீங்க, வாங்கிக்கிறீங்க. இயேசு கிட்ட இருந்து, ஆண்டவரே உங்க அன்பை எனக்கு கொடுங்க, நீங்க வாங்கிக்கிறீங்க. அந்த அன்பை வாங்கினது மட்டும் பத்தாது, அந்த அன்பை மீண்டுமாய் ஆண்டவருக்கு நீங்க கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்கிறது மாத்திரமில்லாமல்
சுற்றி இருக்கிற மக்களுக்கு நீங்கள் அந்த அன்பை கொடுக்கும்போது உங்கள் விளக்கு பிரகாசமாக எரியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருடைய விளக்கு பிரகாசமாக எரிய வேணும்னு இந்த நாளில் நீங்கள் ஆசைப்படுறீங்க? ஆசைப்படுற எல்லாரும் கைகளை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய தூண்கள் உம்முடைய அன்பினாலே கட்டப்படணும். ஆண்டவரே என்னுடைய விளக்கு உம்முடைய அன்பினாலே எரியணும். உம்முடைய விளக்கு ஆண்டவரே எனக்குள்ளாய் வைராக்கியத்தோடு பற்றி கொண்டு எரியணும். அப்பா வைராக்கியத்தோடு பற்றி கொண்டு எரியணும். ஆண்டவரே இந்த நாளில் அப்பா உம்முடைய அன்பினால என்னை நீங்க கட்டுங்க. உம்முடைய அன்பினால என்னை நீங்க கட்டுங்க. ஆண்டவரே அவரை நோக்கி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே ஓ எரிந்து கொண்டே இருப்பே. அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எப்போதுமே உமக்காய். பின்னாடி இருக்கவங்களாம் சொல்லுங்க, என் ஜீவன் பிரியும் வரை. அப்படியே இது ஒரு பாடலா இல்ல, ஒரு ஜபமா? எல்லாரும் ஆண்டவரே உமக்காக நான் வைரக்கமா எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். எப்பொழுதும் உமக்காக, எப்போதுமே உமக்காக. என் ஜீவன் பிரியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே, எரிந்து கொண்டே இரு. துயரத்தில் கூப்பிட்டேன், துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் அழுகுரல் கேட்டீரையா. அவரை நோக்கி கூப்பிட்டீங்க, இயேசுவே எனக்கு உதவுங்கன்னு கேட்கும் போது உங்களை தேடி வந்தவர் அவர். உதவிக்காய் ஓ அழுகுரல் உணர்ந்து சொல்லுங்க, குனிந்து தூக்கினி, குனிந்து தூக்கினி, பெரியவனாக்கினி, உமது காரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, எனக்கு குனிந்து தூக்கினி, பெரியவனாய் ஆக்கினி, உமது காருண்யத்தினா, உமது காருண்யத்தா எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன். ஒரு விளக்காய் பிரகாசிக்கிற சுடராய் உமக்காய் வைராக்கியத்தோடு வாழ்கிற ஒரு மகனாய், ஒரு மகளாய் என்னை மாற்றும். என் ஜீவன் இயேசுவே எரிந்து கொண்டே இருப்பேன். ரெண்டு கையை உயர்த்தி, தலைகளை உயர்த்தி, எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே, எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இரு, எரிந்து கொண்டே. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, எரிந்து கொண்டே. ஒரு ஜெபமாய் உங்க வாயிலிருந்து இருதயத்திலிருந்து எழும்பட்டும். எப்போதுமே என் ஜீவன், என் ஜீவன் எரிந்து கொண்டே. கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உமக்காய் நாங்கள் வைராக்கியமாய் எரிவதற்கு எங்களை ஒரு பிரகாசிக்கிற சுடராய் மாற்றுங்க. நன்றி ஆண்டவரே. ஒரு நாள் ஒரு பில்டிங் இன்ஜினியர் என்ன பண்ணார்னா, அவருடைய அவர் பில்டிங் ஒன்று கட்டிட்டு இருந்தார். அந்த வீட்டு வேலை எப்படி நடக்குதுன்னு சொல்லி பார்க்கணும்னு சொல்லி அந்த இடத்துக்கு போயிருந்தார். முதல் ஃப்ளோரில் போய் பார்த்தார், எல்லாம் கரெக்டாக இருந்தது. ரெண்டாவது ஃப்ளோர் போனார், கரெக்டாக இருந்தது. மூணாவது ஃப்ளோர் போய் அப்படி எட்டி பார்க்கும்போது கால் தவறி மூன்றாவது ஃப்ளோர்லேருந்து கீழே விழுந்துட்டார். அவர் விழுற இடத்துல நேராக ஒரு வேலையாள், ஒரு கூலி வேலையாள் நின்று அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தார். மேலே பில்டிங் இன்ஜினியர் கீழே விழுறதை பார்த்த உடனே அந்த விட்டு தப்பித்து போகாமல் அங்கேயே கீழே இப்படி உட்காந்து தன்னுடைய முதுகை அவருக்கு நேராக காமிச்சார். மேலே இருந்து விழுந்து இந்த மனுஷன் இவர் முதுகு மேலே விழுந்து கீழே விழுந்ததுனால சிறிய அடிகளோடு அவர் தப்பித்தார். ஆனால் அந்த கீழே குனிஞ்சார் பார்த்தீங்களா, அந்த மனுஷனுடைய உடம்புல பல இடத்திலே எலும்புகள் நொறுங்கி போயின. 2 முட்டியும் முடமானது. அவரால் நடக்க முடியாமல் போனது. பல மாதங்கள் பெட் ரெஸ்ட்ல கிடந்தார், நடக்க முடியல. நாட்கள் கடந்து போனது. அவரால் சரியா வேலைக்கும் போக முடியல. என்ன பண்ணணும் தெரியாத ஒரு சூழ்நிலை. அப்போ ஒரு நாள் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் அவர்கிட்ட இவ்வளோ பெரிய ஒரு காரியத்தை செஞ்ச ஒரு மனுஷனை பேட்டி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்லேருந்து எல்லாரும் அவர் இடத்துல பேட்டி எடுத்தாங்க.
பேட்டி எடுக்கும்போது அந்த மனிதன் சொன்னார், அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா, சார் நீங்கள் வந்து ஒருத்தருடைய உயிரை காப்பாத்துனீங்க, அந்த மனிதன் உங்களை எப்படி நடத்துறாரு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு இந்த மனிதன் கண்ணீர் மல்க சொன்னாரு, அவருடைய பாதி சொத்தை எனக்கு எழுதி வச்சுட்டாருங்க, அவருடைய முழுசையும் எனக்காக தந்துட்டாரு, அவர் தினமும் எனக்கு என்னை வந்து பார்த்து என்னை விசாரிக்கிறார், என்னை ஒரு நாளும் கஷ்டப்பட விடலை, என்னுடைய எல்லா தேவைகளையும் என் குடும்பத்தின் தேவைகளையும் அவரே சந்திச்சிடுறாருன்னு சொல்லி மிக கண்ணீர் மல்க சந்தோஷத்தோடு அந்த மனிதன் சொன்னாங்க. ஒரு மனிதனுக்கே இந்தளவு ஒரு நன்றி உணர்வு இருக்கும்போது, பாவத்திலே சாபத்திலே மேலிருந்து கீழே விழுந்துட்டு இருந்த நம்மளை தன் முதுகை கொடுத்து தாங்கி பிடித்த தேவன் இயேசு. ஆனால் அப்பேற்பட்ட தேவனை நாம் ஒவ்வொரு நாள் நினைத்து பார்க்கிறோமா? அவருக்காக காரியங்களை நாம் செய்கிறோமா? அவர் மீது அந்த அன்பு, அந்த வைராக்கியம் இருக்கிறதா? இந்த நாளிலே ஆண்டவர் அதை நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் ஒவ்வொரு இடத்திலும் அவர் மீது மிகவும் கரிசனையோடு மிகவும் பாசத்தோடு நம்ம பேசணும் எதிர்பார்க்கிறார். டெய்லி காலைல ஏஞ்சி ஆண்டவரே எனக்கு ஆத்திரம் ஸ்தோத்திரம் அப்படி ஜெபிக்க கூடாது. ஒரு அப்பா கிட்ட எப்படி ஒரு மகன் பேசுவானோ, ஒவ்வொரு நாளும் நீங்க அப்படி பேசணும்னு சொல்லி உங்களுடைய இந்த சத்தத்தை அவர் ஆவலா எதிர்நோக்குகிறவராய் காணப்படுகிறார். ஏதேன் தோட்டத்தில் ஆதாமின் சத்தத்தை அவர் தேடினார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் சத்தத்தை அவர் கவனித்து கேட்கிற ஒரு தெய்வம், உங்களுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தெய்வம், உங்களுக்காக எல்லாவற்றையும் இழந்து அவ்வளவு பாடுகள் சகித்து உங்களுக்காக பூமியில ஜீவனை கொடுத்த தேவன் அவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஒரு நிமிடம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை உம்மீது வந்து விழுந்தது அப்பா. நீர் எங்களுக்காக வேதனைப்பட்டீர், அடிக்கப்பட்டீர், நொறுக்கப்பட்டீர். இந்த நாளிலே உம்மை நான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லி, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உம்மேலே விழுந்ததை அவரை நோக்கி சொல்லுவோமா? எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையோ உண்மையிலே விழுந்ததையா ஐயா, உண்மையிலே விழுந்ததை அவரை நோக்கி சொல்லுங்க. ஐயா உண்மையிலே நீ நல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்ல. உற்சாகமா கையை தட்டி தேவனை நோக்கி சொல்லுங்க, நீ நல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவில்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். மனதுருக்கும் தெய்வமே, மனதுருக்கும் தெய்வமே, இசையா உம்மை மனதார அவரை நோக்கி சொல்லுங்க. மனதுருக்கும் தெய்வமே, இசையா உம்மை மனதார. கைகளை உயர்த்தி, நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர், உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே. உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே. உற்சாகமா கையை தட்டி, அவை புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். உற்சாகமா கரங்களை தட்டி தேவனே உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணுகிற ஆக்கினை மீது விழுந்ததே, எங்களுக்காக காரியங்களை மாறுதலாய் செய்து முடித்தீரே, எங்களுக்காக பரிந்து பேசினீரே, சிலுவையில் எங்களுக்காக ஜீவனை தந்தீரே. நீர் மனம் துருகும் தெய்வம் அப்பா, நீர் மனம் துருகும் தேவன். ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. மூன்றாவதாக நாம் பார்க்கிற நன்மைகள், நாம் பிறரை நேசிப்பதினாலே நமக்கு கிடைக்கும் நன்மைகள். The blessing because we love. நேசிப்பதினால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள். வாசிப்போம் 1 யோவான் 3வது அதிகாரம் 16 19 வசனங்கள் வரை தொடர்ந்து வாசிக்க போகிறோம். நீங்க ஸ்கிரீன்ல வர வாசிங்க. 1 யோவான் 3வது அதிகாரம் 16 19 வசனங்கள் வரை வாசிப்போம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம், நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம்.
17வது வசனம். ஒருவன் இவ்வுலக ஆசை உடையவனாய் இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? உங்க சவுண்ட் கேட்கல. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இதனாலே நாம் நம்மை சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, யோவான் எவ்வளவு அழகாக இந்த காரியங்களை சொல்லுகிறார். 16வது வசனத்திலே, அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். என்ன சொல்றாரு? ஆண்டவர் இயேசு அவருடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அவருடைய அன்பு என்னதென்று நாம் ஒவ்வொருவரும் அறிய அவர் நம்மளுக்கு ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாமும் சகோதரருக்கு ஜீவனை கொடுக்க கடனாளிகளா இருக்கிறோம். உங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், நீங்க ஒரு கடனாளி. பணத்துக்கு இல்ல, தேவ அன்பை கொடுக்கறதுல. ஆண்டவர் அன்பை பெற்றுக்கொண்ட எல்லாரும் அதை திரும்பி கொடுக்கணும். ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி இருக்கிறோமா? கடனாளிகளா இருக்கிறோம். ஆண்டவர் அன்பை கொடுக்க வேண்டிய கடனாளிகள். அப்போ ஒருவன் உலக ஆஸ்தி உடையவனா இருந்து தன் சகோதரனுக்கு குறைச்சல் உண்டென்று கண்டு தன் இருதயத்தை அவனுக்கு அடைத்து கொண்டால் அவனுக்குள் தேவ அன்பு நிலை கொள்ளுகிறது எப்படி? ஒருத்தன் கஷ்டப்படுறான், கண்ணுக்கு நேரா தெரிஞ்சோம். அவன் வந்து வாழ்க்கையில பல சோதனைகளும் கடந்து போறான் தெரிஞ்சோம். கையில உங்களுக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்தும் செய்யாமல் போனால் உங்களுக்குள்ள என்ன இல்லை? தேவ அன்பு இல்லை. நான் சொல்லலைங்க, பைபிள் சொல்லுது. என்ன சொல்லுது வேதம்? தேவ அன்பு இல்லை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நம் கையில ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒருத்தன் கஷ்டப்படுறதை நீங்க கண்ணால பார்த்தீங்கன்னா மனப்பூர்வமாய் அந்த நன்மையை என்ன பண்ணணும்? அவங்களுக்கு செய்யணும். நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் உங்களை மிகவும் ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். ஆண்டவரே ஆமீன் சொன்னவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் நல்ல வீடுகளை தரப்போகிறார். பல நேரத்தில் நாம் கடன் வாங்குறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவர் உங்களை கடன் வாங்குறவர்களாகல, கடன் கொடுக்கிறவர்களாய் உயர்த்த போகிறார். உங்கள் வேலையில் ஒரு உயர்வை உங்களுக்கு தரப்போகிறார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் ஒரு உயர்வு உங்களுக்கு வரப்போகிறது. நீங்கள் விசுவாசித்து ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது தேவன் குறைச்சல் உள்ளவனாய் இருக்கிற நம்மை குறைச்சல் இருக்கிறவனுக்கு கொடுக்கும் அளவு நம்மளை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம அப்படி செய்வோமானால் நம்ம கிட்ட கண்டிப்பா ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருப்பார். நம்மளோட கஷ்டப்படுற ஒருத்தவங்களை பார்க்கும்போது நீங்க அவங்களுக்கு செய்யும் போது தேவன் உங்களை ஆசீர்வதித்து தேவ அன்பினால் உங்களை நிறைப்பார். ஹல்லேலூயா. அப்புறம் வாசிக்கிறோம் 18வது வசனத்துல, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியைகளினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். ஜஸ்ட் வாயினால நான் உதவி செய்யறேன் பிரதர், நான் உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேன் பிரதர் சொல்றது மட்டும் பத்தாதான். என்ன பண்ணணுமா? கிரியையினாலும் உண்மையினாலும். கிரியைனா ஆக்ஷன்ஸ், செய்கைகள். நீங்க செய்கிற காரியங்கள் மூலமாகவும் வாயிலிருந்து வார்த்தைகள் உண்மையாய் சொல்லி அன்பு கூற கடவோம். 19வது வசனத்தில் வாசிக்கிறோம், இதனாலே நாம் நம்மை சத்தியத்துக்குரியவர்கள் என்று அறிந்து, வேத வசனத்துக்கு நேராய் நடக்கிறவர்கள் என்று அறிந்து, நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்திக் கொள்ளலாம். ஹல்லேலூயா. தேவன் கொடுக்கிற முதலாவது நன்மை நம்மளுடைய ரட்சிப்பின் அனுபவத்தை காத்துக்கொள்ள நம்மளுக்கு ஒரு வாய்ப்பை இந்த இடத்துல தருகிறார். ஹல்லேலூயா. பல பேர் பிரசங்கம் பண்றாங்க, ஒரு தடவை ரட்சிக்கப்பட்டா மீண்டும் அவனால அந்த ரட்சிப்பை இழந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி பலர் பிரசங்கம் பண்றாங்க. நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க பாரிஸ்க்கு போகணும்னா பாரிஸ் போற வழியில போனாதான் பாரிஸ்க்கு போக முடியும். கரெக்டா? ஏன் அப்படி பாக்குறீங்க? கரெக்ட் தானே? பூந்தமல்லி போற வழியில போயிட்டு நீங்க பாரிஸ் போகணும்னா போக முடியுமா? பூந்தமல்லி எங்கேயோ இருக்கு, பாரிஸ் எங்கேயோ இருக்கு. அப்ப ரட்சிப்பின்குரிய வழியில நடந்தாதான் நம்ம ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். ரட்சிப்பை விட்டு வழி விலகி நடந்தா வாழ்க்கையில நாம் இழந்து விடுவோம், ரட்சிப்பை இழந்து விடுவோம். ஆகையினால தான் வேத வசனம் சொல்லுகிறது, நாம் ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும்னா, தேவனுக்கு முன்பாய் நம்முடைய ரட்சிப்பை நிச்சயப்படுத்திக் கொள்ளணும்னா சத்தியத்துக்குரியவர்களாய் வேதத்துக்குரியவர்களாய் நடக்க வேண்டும் என்று இந்த இடத்துல வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். 20வது வசனத்தில் தொடர்ந்து வாசிங்க.
நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக உங்களுடைய தீர்க்குமானால் சொந்த இருதயம், சொந்த மனசாட்சி நீ செய்யறது தப்புன்னு சொல்லி உங்களை சொல்லுமானால், தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து தேவன் நம் இருதயத்தை விட பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். நம்ம செய்கிற காரியம் நம்ம இருதயமே சொல்லும், நீ பண்றது அநியாயம்டா, மாத்திக்கோன்னு சொல்லும். கரெக்டா? எத்தனை தடவை சொல்லியிருக்கு நம்ம இருதயம் நம்மளை பார்த்து. ஆனா நீங்க அந்த இருதயத்தின்படி செவி கேட்டு நீங்க நடந்தீங்கன்னா ஆண்டவருடைய நியாய தீர்ப்புல இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். ஆனா அப்படி அப்படி நம்ம இருதயமே நம்மளை குற்றவாளின்னு சொல்லி தீர்த்திருச்சுன்னா ஆண்டவர் அதிலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அவர் நியாயம் தீர்ப்பார். அறிந்திருக்கிறார், எல்லாத்தையும் அறிந்தவராய் நியாயம் தீர்ப்பார் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. ஆகையினால ஒரு நிமிடம் கண்களை மூடி ஒரு செகண்ட் கைகளை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா நாங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும் ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க தந்த இந்த ரட்சிப்பை நாங்க காத்துக்கொள்ளணும் அப்பா. உமது பிள்ளைகள் என்று நாங்கள் அப்பா நிரூபித்து காண்பிக்கணும். சுற்றி இருக்கிறவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மகனாய் ஒரு மகளாய் என்னை உயர்த்துங்க. கேளுங்க ஆண்டவரே, என்னை உயர்த்துவீராக அப்பா. நீர் தருகிற இந்த முதல் ஆசீர்வாதத்தை, இந்த ரட்சிப்பை நான் காத்துக்கொள்ள, let me have an assurance about my salvation, Father. இந்த நாளிலே என்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்வதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்பா. எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு உண்மையாய் நான் நடக்கும்படியாக தேவாவியானவர் எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி நீங்க நடப்பீர்கள் என்றால் 24வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவருடைய கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன், இப்ப சொல்லப்பட்ட எல்லா கட்டளைகளை கைக்கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், தேவனில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார், தேவனும் அவனுடைய இருதயத்தில் நிலைத்திருக்கிறார். அவர் நம்மில் நிலைத்திருக்கிறதை, தேவன் நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருக்கிறதை அவர் நமக்கு தந்தருளின ஆவியினாலே, அவர் நம்மளுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியினாலே அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் பெற்றவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவர் நீங்க அசட்டையா எண்ணக்கூடாது. ஏனால் தேவன் அவர் உங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு. உங்க பக்கத்துல கரங்களை பிடித்து அவங்களை பார்த்து சொல்லுங்க, பிரதர் சிஸ்டர், ஆவியானவர் நம்மளுக்கு கிடைத்த ஒரு பரிசு. நீங்கள் இந்த வழிகளில் நடந்தீங்கன்னா உங்களுக்கு அவர் ஆசீர்வாதங்களை தந்து உங்கள் வேலைகளை உங்களை உயர்த்தி உங்களோட இருந்து உங்களை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். பின்னாடி இருந்து பார்க்கறதுக்கும் கூட இருந்து கையை பிடிச்சி நடக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஹல்லேலூயா. ஆவியானவர் உங்களோடு இருக்கணும்னா, ஆவியானவர் உங்களோடு எல்லா செயல்களில் கூட வரணும்னா இந்த கட்டளைகளை நாம் கை கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அவர் ஏன்னா அதுதான் பார்க்கிறோம், ஆண்டவரே நம்ம கூடவே இருக்கிறாராம். எதன் மூலமாக? ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறது மூலமாக. ஹல்லேலூயா. நீங்க அந்நிய பாஷையை பேசுறீங்களே, அது தேவன் உங்களுக்கு கொடுத்த ஒரு பரிசு. ஆமென். அந்நிய பாஷையை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். எத்தனை பேரால தேவனோட ரகசியங்களை பேச முடியும்? உலகத்துல பலர் எதையோ தேடி போறாங்க. அது கண்ணு இருந்தும் பார்க்க மாட்டேங்குது, காது இருந்தும் கேட்க மாட்டேங்குது. ஆனா நம் தேவன் எல்லாவற்றையும் அறிந்து நம்மளுக்காக காரியங்களை செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் ஒரு ஊழியர் ஆப்பிரிக்கா கண்டத்தில் அந்த கடைசி அந்த கீழே இருக்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா மிகவும் தாழ்த்தப்பட்ட ஜனங்கள் இருக்கிற ஒரு இடம். அந்த இடத்துல படிப்பு கிடையாது, அந்த இடத்துல சரியான எந்த வசதிகளும் அந்த இடத்துல கிடையாது, ரோடு கூட இருக்காது. அப்பேற்பட்ட இடத்துல ஒரு சின்ன கிராமத்தில் 2 பழங்குடியினர் வாழ்ந்து வந்தாங்க. இந்த 2 பழங்குடியினுடைய போக்கு எப்படி இருக்குன்னா, டெய்லி சண்டைக்கு போவாங்களாம். ஒருத்தர் மாற்ற அடிச்சுப்பானா, வெட்டிப்பானா, அவன் வெட்டுக்கிறவனுடைய தலையை ஒரு கோப்பையாக வீட்டுக்கு கொண்டு வருவானா. இப்படிப்பட்ட அரக்கர்களா, இப்படிப்பட்ட மோசமான ஜனங்களாய் நம்ம ஜனங்கள் மாறி அவங்க வாழ்ந்து வந்தாங்க. அந்த ஜனங்களுக்கு நடுவில் இவர் சுவிசேஷத்தை அறிவிக்க போன இடத்துல ஒரு மாற்றம் உள்ள திரும்பி வீட்டுக்கு வந்துட்டார். பல வருடங்கள் கழித்து மீண்டுமாக அந்த இடத்துல அவர் சென்றபோது அவர்கள் மத்தியில் ஆண்டவர் ஒரு சபையை எழுப்பினார். ஹல்லேலூயா. அங்க பார்க்கும்போது அந்த ஊழியருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ரெண்டு குரூப் சண்டை போட்டே இருந்தாங்களே, 2 பழங்குடியினர். அந்த 2 பழங்குடியினரும் ஒரே சபையில் ஒன்றாய் நின்று தேவனை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஹல்லேலூயா. இதை பார்த்து அவருக்கு ஒரே கேள்வி, எப்படி நடந்தது? தலைமுறையாக அடிச்சுக்கினவனுங்க இன்னைக்கு தேவனை ஒன்றா சேர்ந்து ஆராதிக்கிறாங்களே, எப்படி நடந்தது? வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. ஆராதனை முடிஞ்சது. அப்புறம் அன்பின் உபசரிப்பு நடக்க ஆரம்பிச்சது. எல்லாரும் சுற்றி உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. அப்போ இந்த ஊழியர் அங்கிருந்து தலைவரை பார்த்து கேட்டார், ஐயா, பல வருடங்களாக நான் உங்களை பார்க்குறேன், பயங்கரமாக சண்டை போட்டுகிட்டே இருந்தீங்க, இப்போ மட்டும் எப்படியா நீங்கள் சேர்ந்தீங்க, ஒன்றாய் சேர்ந்தீர்கள் அப்படின்னு அவங்கள பார்த்து கேட்கும் போது அந்த பழங்குடியினர் தலைவர் அவரை பார்த்து எழுந்து நின்று சொன்னாராம்,
ஐயா உண்மைதான், நாங்கள் இரத்த விரோதிகளாய் இருந்தோம், ஆனால் இயேசுவின் இரத்தம் எங்களை கழுவின பின்பு இரத்த சகோதரர்களாய் நாங்கள் மாறினோம் என்று கரங்களை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் இயேசுவின் இரத்தம் வருகிற இடத்திலே விடுதலை, சமாதானம் உண்டாகும். ஆமென். பல வருடங்களாய் பல தலைமுறைகளாய் அடித்து கொண்டிருந்த அந்த பழங்குடியினர் வாழ்க்கையில ஆண்டவர் இயேசுவின் ரத்தம் வந்து அவங்களை கழுவின பின்பு அவள் இரத்த சகோதரர்களாய் மாறினார்கள். ஒன்றாய் கூடி தேவனை ஆராதிக்க ஆரம்பித்தார்கள். ஆமென். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உங்க ஸ்கிரீனை பார்த்து இதோட நான் முடிக்க போறேன். யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும், தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தை ஆண்டவர் இயேசுவின் வார்த்தை. அவர் என்னுடைய சிநேகிதனாய், உங்களுடைய சிநேகிதனாய், உங்களுக்காகவும் எனக்காகவும் ஜீவனை கொடுத்தவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அததான் இந்த இடத்துல அவர் வாயில சொன்னதை செய்து காண்பித்தார். ஒருவன் தன் சிநேகிதனுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற அன்பை தேடி ஓடிக்கொண்டிருக்கிற என் அன்பு தம்பியே, என் அன்பு தங்கையே, அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ உலகத்தில் போய் யாரையும் தேட வேணாம், உனக்குன்னு ஒரு சிநேகிதன் உண்டு, அது நானே. ஆண்டவர் இயேசுவே அந்த சிநேகிதன். ஹல்லேலூயா. இருக்கிற இடங்களில் எழுந்து நின்று அந்த நல்ல சிநேகிதனை பார்த்து, அப்பா உம்முடைய அன்பை விட பெரிய அன்பு இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. அப்பா உம்முடைய அன்பை விட இந்த உலகத்தில் எந்த அன்பும் பெரிய அன்பு கிடையாது. எந்த மனுஷனிடத்திலும் அந்த அன்பை நான் பார்க்க முடியாதப்பா. உம்முடைய அன்பு தூய்மையான ஒரு அன்பு, பரிசுத்தமான ஒரு அன்பு. பின்னாடி இருக்கிற எல்லாரும் இருக்கிற இடங்களிலே எழுந்து நின்று கரங்களை அவருக்கு நேராக உயர்த்தி உங்கள் தலைகளை அவருக்கு நேராக திருப்பி அவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா இந்த நாளிலே உம்முடைய உண்மையான அன்பை நான் தேடி ஓட எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா உலகத்தின் அன்பு வேஷம் அணிந்து என்னை ஏமாற்றலாம், என்னை தள்ளலாம், என்னை நிந்திக்கலாம், ஆனா உம்முடைய அன்பு என்னை ஒரு நாளும் தள்ளாது. உம்முடைய அன்பு என்னை ஒவ்வொரு நாளும் கட்டி காக்கிற ஒரு அன்பா இருக்கிறது. என் வாலிப தங்கச்சியே, தம்பியே, உலகத்தில் இருக்கிற அன்பை தேடி ஓடிக்கொண்டு இருக்கிறாயா? இந்த நாளிலே ஆவியானவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நீ அந்த உலகத்தின் அன்பை விட்டு என்னிடத்திலே வா, உன்னுடைய எல்லா கஷ்டத்தையும் நான் மாற்றுவேன். இருதயங்கள் உடைக்கப்பட்டு வந்திருக்கிறாய், அந்த நாளிலே உன் இருதயத்தை அவர் ஆற்ற காத்து கொண்டு இருக்கிறார். அவரை நோக்கி சொல்லுவோமா? இதை விட பெரிய அன்பு இல்லை எந்த மனிதனிடத்திலும். அவரை நோக்கி சொல்லும், இதை விட பெரிய அன்பு இல்லை. அவரை நோக்கி சொல்லுங்க, அன்பே அன்பே, தூய அன்பே, அன்பே, தேவ அன்பே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அன்பே, தூய அன்பே, அன்பே, தேவ அன்பே. சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கும் அன்பிலும் பெரிய அன்பு ஒன்றும் இல்லை. சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கும் அன்பிலும் பெரிய அன்பு ஒன்று. இயேசு எனக்காய் ஜீவன் கொடுத்தாரே, சிலுவை எனக்காய் தெரிந்து கொண்டாரே. இயேசு எனக்காய் சாபமானாரே, மன்னிப்பு எனக்காய் வெற்றி. கரங்களை உயர்த்தி அன்பே அன்பே, தூய அன்பே, அன்பே, தேவ. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அன்பே, தூய அன்பே, அன்பே, தேவ அன்பே. உலகத்தின் அன்பு வேஷம் அணிந்திடும் கைவிடும் வேளையில் வேதனைகள் நோக்கி சொல்வோமா? உலகத்தின் அன்பு வேஷம் அணிந்திடும் கைவிடும் வேளையில் உண்மை அன்பு
அன்பு, உம்முடைய அன்பு ஒவ்வொரு நாளும் என்னை பின்பற்றி வருகிறதே. என்னை ஒரு நாளும் கைவிடலே அப்பா, என்னை ஒரு நாளும் கைவிடலே. ஆண்டவர் நம்மளுக்கு 2 கட்டளைகளை நம்ம முன்பாய் வைக்கிறார். அவருக்கு முன்பாய் பரிசுத்தமாய் நாம் வாழ வேண்டும். எல்லாரும் ஒரு நிமிட கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உமக்கு பிரியமில்லாத காரியம் எனக்குள்ளா இருந்தா இந்த நாளில் அதை தூக்கி எறிகிறேன், இந்த நாளில் அதை தூக்கி எறிகிறேன். என் இருதயத்தில் உமக்கு எதிராய் காரியங்களை நான் செய்வது உண்டால் இந்த நாளில் என்னை மன்னிப்பீராக அப்பா. ஆண்டவரே, உம்முடைய கட்டளை சொல்லியிருக்கீங்க, உம்முடைய கட்டளையில பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொன்னீரே அப்பா. இந்த நாளில உமக்கு நேராய் நாங்கள் பரிசுத்தமாய் இருக்கும்படியாக தேவனே உதவி செய்யுங்க அப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்னொரு முதல் கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க. 2வது நம்மளுக்கு கொடுத்த கட்டளை, நம்மளை நோக்கி ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறார். ஒரு நாளை கசப்போடு இந்த நாளில் வந்திருக்கிற சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் எல்லா கசப்பையும் தூக்கி எறிந்து, அப்பா என்னை நீங்க மன்னிச்சிருங்க, அவர்களை நான் நேசிக்கும்படியாக உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. இந்த நாளில் கஷ்டமாக தான் இருக்கும், வலிக்க தான் செய்யும். ஆனால் நீங்கள் அதை செஞ்சிட்டிங்கன்னா, உங்கள் ஈகோவை தூக்கி போட்டு செஞ்சீங்கன்னா ஆவியானுடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருக்கும். இந்த நாளில் அவரை நோக்கி சொல்லுங்க, எல்லா கசப்புகளை தூக்கி எறிகிறேன், எல்லா கசப்புகளை தூக்கி எறிகிற ஆண்டவரே, என்னை சுத்தமாக்குங்கப்பா, என்னை சுத்தமாக்குங்க ஆண்டவரே. சகோதர அன்போடு ஒருவரை ஒருவர் நேசிக்கபடியாக எனக்கு உதவி செய்யுங்க. எத்தனை பேர் சொல்ல முடியும்? சகோதர அன்போடு ஒருவரை ஒருவர் நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அடுத்ததான் நம்ம பார்க்கிறோம், ஏன் நாம் பிறரை நேசிக்கணும்னா, நாம் வெளிப்படுத்துகிற அன்பினாலே ஆவியானவர் வெளிப்படுகிறார். ஆண்டவர் இயேசு நம் மூலமாய் நம் அன்பினாலே வெளிப்படுகிறார். அப்போ நம்ம சுற்றி இருக்கிறவர்களுக்கு நாம் கொடுக்கிற அந்த அன்பினாலே தான் அவங்க ரட்சிக்கப்படுவாங்க. எல்லாரும் இந்த நாளில் கரங்களை உயர்த்தி அவரை நோக்கி சொல்லுங்க, அப்பா நாங்கள் உண்மையுள்ள அன்போடு பிறரிடத்தில் நெருங்கும்படியாக, உண்மையாய் பிறரை நேசிக்கும்படியாக உமது அகாப்பே அன்பினாலே, தெய்வீக அன்பினாலே நாங்கள் நிறைக்கும்படியாக தேவனே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஏன்னா வேதத்தில் வாசிக்கிறோம், ஒருவரில் ஒருவர் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருந்தால் நீங்களின் சீஷர்கள் எனப்படுவீர்கள் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த நாளில் அப்பா உமக்காக எரிகிற ஒரு விளக்காக என்னை நீங்கள் உருமாற்றுங்கப்பா. என் விளக்கு ஒரு வேளை அணைந்து போய் நான் இந்த நாளில் வந்திருக்கலாம், ஆனால் மீண்டுமா என்னுடைய விளக்கை எரிய செய்யுங்க, மீண்டுமா என்னுடைய விளக்கை எரிய செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய அன்பு என்னுடைய இருதயத்தை நிரப்பட்டும். எல்லாரும் கேளுங்க, இந்த நாளில் நீங்கள் கேட்கும் போது ஆவியானவர் உங்கள் இருதயத்தை அன்பினாலே நிரப்புவார். இந்த நாளில் ஆவியானவர் உங்கள் இருதயத்தை தொட்டு கொண்டு இருக்கிறார். கல்லான இருதயங்கள், கடினமான இருதயங்களை உடைத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் எல்லா கட்டுகள், எல்லா நாசமோஷங்கள், பிசாசினால் வருகிற தடைகளை இயேசுவின் நாமத்தினாலே அவர் நிர்மூலமாக்கி கொண்டு இருக்கிறார். இந்த நாளில் நம் இருதயங்களிலே ஒரு தெய்வீக விடுதலை, ஒரு தெய்வீக சுகம், கட்டினாலே, வியாதியினாலே, துன்பத்தினாலே, துயரத்தினாலே வந்திருக்கிற என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இந்த நாளிலே உனக்கு ஒரு விடுதலை அவர் தருகிறார். ஒரு விடுதலை கடந்து வரட்டும். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். ஒரு விடுதலை உண்டாவதா. எல்லா கட்டுகளை உடைத்துக் கொண்டிருக்கிற ஆவியானவர் உங்கள் மீது அவர் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, உமது நன்மையினாலே எங்கள் இருதயங்கள் நிரப்பப்படட்டும், எங்கள் ரட்சிப்பு உறுதிப்படட்டும், எங்கள் ரட்சிப்பு உறுதிப்படட்டும். ரட்சண்ய வழிக்கு நேராக எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உண்மை சிநேகிதன் இயேசுவே உம்மை நாங்கள் தெரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நல்ல தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த அருமையான வேலையில் கூட ராஜா ஆண்டவரே, எங்களோடு கூட நீர் பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த நாளில் கூட ராஜா எங்களுக்கு ஒரு 2 கட்டளை கொடுத்துருக்கீங்க தகப்பனே. ஆண்டவரே, அதை நாங்கள் பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே அப்பா, முதலாவது ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்களை படைத்த தெய்வம் நீர் அப்பா பரிசுத்தராக இருக்கிறதால ஆண்டவரே நாங்களும் அப்பா பரிசுத்தர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே, அனுதினமும் ஆண்டவரே வருகிற பாவங்களை விட்டு எறிந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, அது மட்டும் இல்லாமல் அப்பா ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்க ஆண்டவரே உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய கிறிஸ்துவின் அன்பை ஆண்டவரே நாங்கள் அறிந்தவர்களாய் அப்பா மற்றவர்களுக்கு அந்த அன்பை செலுத்துகிறவர்களாய் காணப்பட உதவி செய்வீராக தகப்பனே.
ஆண்டவரே நாங்கள் அப்போ ஒரு கலங்கரை விளக்காக ஆண்டவரே மற்றவர்களுக்கு காணப்பட உதவி செய்யுங்க தகப்பனே. ஆண்டவரே நீர் எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டீர் தகப்பனே. ஆண்டவரே தெய்வீக அன்பை எங்களுக்கு நீர் காண்பித்திருக்கிறீர் ராஜா. ஆண்டவரே அந்த தெய்வீக அன்பை நாங்கள் மற்றவர்களுக்கு காண்பிக்கும் பொழுது ஆண்டவரே நீர் அந்த இடத்துல வெளிப்படுகிறதால ஆண்டவரே நாங்கள் அப்போ மற்றவர்களுக்கு காண்பிக்க கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் ஒரு கலங்கரை விளக்காக மாற கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே அப்போ ஒரு விஷயம் கூட நீர் எங்களை பரிசுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்போ பாவத்தினால் உம்மை விட்டு தூரமாக இருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அவைகள் எல்லாவற்றையும் விட்டு ஆண்டவரே அப்போ நாங்கள் ஆண்டவரே மீண்டுமாக உங்களுடைய சமூகத்தில் வர எங்களுக்கு உதவி செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே நாங்கள் அப்போ பரிசுத்தத்திலும் ஆண்டவரே அன்பு செலுத்துறதிலும் ஆண்டவரே தேறினவர்களாய் காணப்பட ஆண்டவரே பூரணம் உள்ளவர்களாய் காணப்பட கர்த்தர்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே அப்பா இந்த நாள் கேட்ட வார்த்தையின்படி எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நிறைய பொறுப்பெடுத்து வாழ்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.